Hi friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கான கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா யூனிட் 8 வெப் டெவலப்மெண்ட்லேருந்து கிளாஸ் 2 பார்க்குறோம். ஆல்ரெடி கிளாஸ் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் C++ RDBMS கிளாஸஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். HTML ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு எலமெண்ட்டுக்கு ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கலரு ஃபாண்ட்டு சைஸு எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எக்ஸாம்பிள் பாருங்கள். பேராகிராஃப் டேக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் எப்படி கலர் ஆட் பண்ணுறதுன்னா ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் கோலன் ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணணும். இது வந்து சின்டாக்ஸு. ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் கோலன்ங்கிறது வந்து சின்டாக்ஸு. ரெட்டு ப்ளூ அந்த மாதிரி என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸ் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் வந்து ஆட் பண்ணணும். ஸ்டைல் ஈக்குவல் டு ஃபாண்ட் சைஸு கோலன் 50 பிக்சல் கொடுத்துருக்கோம். இதை வந்து எவ்வளோ சைஸ் வேணுமோ நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம், டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். இது இப்படி தான் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ஆட் பண்ணணும். இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐ எம் நார்மல்னு ஒரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா இதே போல் பிளாக் கலரில் நார்மல் டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து ரெட் கலர் கொடுத்துருக்கோம். ரெட் கலர் டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து ப்ளூ கொடுத்துருக்கோம். ப்ளூ டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸ் வந்து 50 பிக்சல் கொடுத்துருக்கோம். அது இந்த ஃபாண்ட்டு ஐஃபன் சைஸ் இதே போல் தான் கொடுக்கணும். ஃபாண்ட்டு ஐஃபன் சைஸு கோலன் வச்சு சைஸ் எவ்வளோ பிக்சலோ அவ்வளோ பிக்சல் கொடுக்கணும். இது 50 பிக்சல் கொடுத்துருக்கோம். அதோட சைஸ் இவ்வளோ இது டிஸ்பிளே ஆகுது. அதுக்கப்புறம் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலியில் போயிட்டு என்ன டைப் வேணுமோ வெர்னடாவா இல்லை டைம்ஸ் நியூ ரோமன் ஏரியல் அந்த மாதிரி என்ன டைப் வேணுமோ அதை வந்து ஸ்டைலில் கொடுத்துக்கலாம். அதோட ஃபாண்ட் ஸ்டைல் வந்து டிஸ்பிளே ஆகும். இது வந்து பெருசாக இருக்குன்னா H1 டேக்ல வந்து கொடுத்துருக்கோம். அதனால் வந்து இது பெரிய சைஸில் இருக்குது. அடுத்து பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணுறதுனால இது நார்மல் டெக்ஸ்ட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து வெர்னடா, ரெண்டாவது வந்து கொரியர் ஃபாண்ட் ஸ்டைலு. ஃபாண்ட் சைஸை வந்து நம்ம பிக்சல்லையும் கொடுக்கலாம் இல்லை பர்சன்டேஜ்லேயும் கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 160%, 300%ல் கொடுத்துருக்காங்க. இதே போலையும் கொடுக்கலாம். இல்லை பிக்சல்லையும் கொடுத்துக்கலாம். 50 பிக்சல் 70 பிக்சல் அந்த மாதிரி பிக்சல்லையும் கொடுக்கலாம். ரெண்டு ஃபார்மேட்லேயுமே கொடுக்கலாம் ஃபாண்ட் சைஸை. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 300க்கு இதுவும், அடுத்து வந்து 160 ஃபாண்ட் சைஸுக்கு வந்து திஸ் இஸ் பேராகிராஃப் இதுவும் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இதுதான் வந்து இந்த கோடிங்கை ரன் பண்ணதோட அவுட்புட் வந்து இது வந்து அவுட்புட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டு இதே போல் தான். ஸ்டைல் டேக்கில் ஸ்டைல் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அலைன் கோலன் வச்சு சென்டரா லெஃப்டா ரைட்டான்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இதோட அவுட்புட் தான் இந்த சென்டர் ஹெட்டிங் வந்திருக்கு பார்த்தீங்களா, இது இதோட அவுட்புட்டு. இந்த கோடிங்கோட அவுட்புட் தான் இது. அடுத்து பேக்ரவுண்ட் கலர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடியோட பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு H1ல இருக்க டெக்ஸ்ட்டில் இருக்கிறதுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸ்டைல் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் கலர் கோலன் பவுடர் ப்ளூ அப்படி கொடுத்துருக்கேன். அப்போ இந்த பாடி ஃபுல்லாக இது வந்து பாடியில் கொடுத்துருக்கேன். அதனால் வந்து இந்த பாடிக்குள்ளே என்னென்ன டெக்ஸ்ட்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே பேக்ரவுண்ட் வந்து இந்த ப்ளூ கலர் பேக்ரவுண்டு எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா பாடியில் நான் கொடுக்கல, H1ல பேராகிராஃபில் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் வேறு வேறு கலரில். அதனால் பார்த்தீங்கன்னா H1ன்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும் வந்து ப்ளூ எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் டொமேட்டோ கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃபில் இருக்கிறதுக்கு மட்டும் ரெட் கலரில் எடுத்திருக்கு. இந்த மாதிரி தனித்தனியாகவும் கொடுத்துக்கலாம். இப்போ பாடியில் கொடுத்தோம்னா இந்த ஓவரால் பாடிக்குள்ளே இருக்க என்ன கண்டென்ட் இருக்கோ அது ஃபுல்லாத்துக்குமே ஒரே பேக்ரவுண்ட் எடுத்துக்கும். இப்படி செப்பரேட் பண்ணியும் கொடுத்துக்கலாம் அந்த எலமெண்ட்டில் போயிட்டு. HTML ஃபார்மேட்டிங் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போல்டு, ஸ்ட்ராங் வந்து இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்டுக்கு ஸ்ட்ராங்கு. அது ரெண்டுமே ஆனால் ரிசல்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும். அதே போல் இட்டாலிக்கும் எம்ஹாசைஸ்டு டெக்ஸ்ட் இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கு, ஸ்மாலு, டெலிட்டடு, இன்சர்ட்டட், சப்ஸ்கிரிப்ட், சூப்பர்ஸ்கிரிப்ட் இது எல்லாமே எக்ஸாம்பிளோட எப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து போல்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து போல்டாக இருக்கும் வித்தவுட் எனி எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸு. இதுதான் போல்டு.
இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் டெக்ஸ்ட், இது வந்து போல்டு கொடுத்துருக்கோம், போல்டாக காமிக்குது. அடுத்து வந்து ஸ்ட்ராங்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் போல்டு மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ஸ், ஸ்ட்ராங் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதே அதே போல தான் சேமாக தான் இருக்கும். நார்மல் டெக்ஸ்ட்டு, ஸ்ட்ராங்குங்கிறது நல்ல போல்டாக காமிக்குது. அடுத்து இட்டாலிக் பார்த்தீங்கன்னா இந்த ஐ எலமெண்ட் தான் இட்டாலிக் யூஸ் பண்ணுறோம். பேராகிராஃப்குள்ளே ஐ ஓப்பனிங் டேகு, அதுக்கப்புறம் க்ளோசிங் டேக் வந்து /i கொடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா இது நார்மல் டெக்ஸ்ட்டு, திஸ் டெக்ஸ்ட் இஸ் இட்டாலிக்னு சொல்லிட்டு வருது பாருங்கள், அதுதான் வந்து இந்த ஐயோட ஃபங்க்ஷனாலிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஹசைஸ்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்கணும்னா இஎம்னு கொடுக்கணும். இஎம் டேக் ஓப்பன் பண்ணி இஎம் டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணணும், /emன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இட்டாலிக்காக வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் எலமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட்டை விட ஸ்மாலாக வந்து பிரிண்ட் பண்ணும். அதுதான் வந்து ஸ்மாலோட ஃபங்க்ஷனு. ஸ்மாலோட ஃபங்க்ஷனாலிட்டி இது பார்த்தீங்கன்னா ஸ்மால் அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் மட்டும் ஸ்மாலாக வந்து டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு மேலே இருக்க கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் மார்க் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறது, ஹைலைட் பண்ணுறதுக்கு தான் மார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா do not forget to buy மில்க்குங்கிறத வந்து மட்டும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் டேக்னா மார்க் டேக் ஓப்பனிங் டேகு, க்ளோசிங் டேகு, ஸ்லாஷ் போட்டு க்ளோசிங் டேகு, மார்க்கு /மார்க் அப்படி சொல்லி கொடுத்தோம்னா அதை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கும். அதுக்கு தான் வந்து மார்க் டேக் யூஸ் பண்ணுறோம். அடுத்து டெலீட்டு, இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம். அதுக்காக தான் ஒவ்வொரு இதையும் ஜஸ்ட்டு ஒரு டைம் ரீட் பண்ணாவே ஞாபகம் வச்சுக்கலாம். டெலீட் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா டிஇஎல், டெலீட்டுன்னு ஃபுல்லும் இல்லை, டிஇஎல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டெலீட் எப்படின்னா இப்போ பாருங்கள், மை ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ, டெலீட் டேகுக்குள்ளே ப்ளூ கொடுத்துருக்கோம், ரெட்டு கொடுத்துருக்கோம். இப்போ டெலீட்டுங்கிறதுக்குள்ளே டிஇஎல் மட்டும்தான் கொடுத்துக்கணும். அதுலேயே ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, டெலீட்டு டிஇஎல் அப்படி கொடுத்தாங்க. நம்ம டிஇஎல்ல தான் செலக்ட் பண்ணணும். டிஇஎல் கொடுத்தோம்னா அதை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. அதுதான் வந்து டெலீட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. அதுக்கப்புறம் இன்சர்ட்டுக்கு ஐஎன்எஸ் சொல்லிட்டு டேக் ஓப்பன் பண்ணோம், ஐஎன்எஸ்னு முடிக்கணும், /INSன்னு சொல்லிட்டு. இதோட இதோட கோடிங்கு. பேராகிராஃப் கொடுத்துருக்கோம், அந்த பேராகிராஃபில் மை ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூவை டெலீட் பண்ணியிருக்கோம், டிஇஎல் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்சர்ட்டுக்கு வந்து ஐஎன்எஸ் ரெட்டு. இப்போ இதோட ரிசல்ட் பாருங்கள், மை ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ வந்து டிஇஎல் டேக்குள்ளே கொடுத்துருக்கோம், அதனால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ரெட்டை வந்து அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கு. இதுதான் வந்து இன்சர்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ட்னா இப்போ சப்ஸ்கிரிப்டோட டேக் எப்படி யூஸ் பண்ணணும்னா சப்னு டேக்குக்குள்ளே எஸ்யூபி, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறது /SUB அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணணும். இது எப்போ வந்து யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா H2O, CO2 அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ H2Oனா ஹெச் வந்து டைப் பண்ணிவிட்டு ஹெச் போட்டுட்டு அதுக்கப்புறம் SUB வந்து 2 போட்டு /SUB அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓ கொடுத்தீங்கன்னா இந்த H2O இதே போலவே பிரிண்ட் ஆகும். அதுக்கு தான் வந்து சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சப்ஸ்கிரிப்டட் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இதில் சப்ஸ்கிரிப்டடுங்கிறத மட்டும் சப் டேகுக்குள்ளே கொடுத்துருக்குறோம். சப் டேகுக்குள்ளே /sub டேக் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட அவுட்புட்டு இதே போல தான் பிரிண்ட் ஆகும். திஸ் இஸ் சப்ஸ்கிரிப்டட் டெக்ஸ்ட், சப்ஸ்கிரிப்டடுங்க வந்து கீழே சப்ஸ்கிரிப்டில் வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா மேலே பவர் மாதிரி வரும், அந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகும் சூப்பர் ஸ்கிரிப்ட். அதுக்கு வந்து இப்போ டேக் எப்படின்னா SUPன்னு சொல்லிட்டு டேக் ஓப்பன் பண்ணி SUP /SUPன்னு சொல்லிட்டு டேக்கை க்ளோஸ் பண்ணணும். இதோட எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள், திஸ் இஸ் சூப்பர் ஸ்கிரிப்டட் டெக்ஸ்ட். திஸ் இஸ்ங்கிறது அப்படியே வந்திருக்கு, சூப்பர் ஸ்கிரிப்டடுங்கிறது வந்து பவரில் வந்துட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் வந்து நார்மலாக வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட பார்ட் 2 வீடியோ முடிஞ்சது. அடுத்து பார்ட் 3 போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டிஆர்பி எக்ஸாம் வர வரைக்கும் வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ வீடியோ வரதை அப்போவே படிச்சுக்கோங்க. அதில் சின்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது மறந்துடும் அப்படி மறந்துற மாதிரி இருக்குது, இல்லை புதுசாக இருக்குன்னா அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டே போனீங்கன்னா டைம் லாஸ்ட்டில் வந்து எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண டைம் இருக்காது. ஒரு டாபிக் படிச்சிங்கன்னா அந்த டாப்பிக்கை வந்து அப்போவே படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
இது வந்து என்னோட சஜஷன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறதோ அதே போல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் இருக்கும். 150 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. இந்த இயர் பார்த்தீங்கன்னா 110 மார்க்குக்கு தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து வரும். மீதி 30 மார்க் வந்து சைக்காலஜிலேருந்தும் 10 மார்க் வந்து ஜிகேலேருந்து வரும். ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்கும் கொஸ்டின்ஸு. லாகின் பண்ணிவிட்டு 3 ஹவர்ஸ் டைம் கொடுப்பாங்க. 3 ஹவர்ஸ் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக அது லாக் அவுட் ஆகிடும். நம்ம டைம் நமக்காக நம்ம ஷட் டவுன் பண்ணணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. 3 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நம்ம லாகின் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது ஷட் டவுன் ஆகிடும். நம்ம ஷட் டவுன் லாக் அவுட் பண்ணாட்டியுமே அதுக்கான சாஃப்ட்வேர் வந்து நான் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு வந்து லைவில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து அதில் ஒரு டைம் எக்ஸாம் அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. அது ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரெடி பண்ணிட்டோன்னா உங்களுக்கு நான் சர்வரில் மூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு டைமு. பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கான நோட்ஸ் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமோ எடுத்து படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு யூனிட் வைஸாக தனித்தனியாக போட்டிருக்கேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அது பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணிவிடுவேன். C++ மட்டும் கிளாஸாக இருக்கும் எக்ஸ்ப்ளனேஷனோட, அதுவும் கண்டினியூ ஆகும். எல்லா யூனிட்லேருந்தும் 1 மார்க் வந்து அப்லோட் பண்ணுவேன். நியூ சிலபஸ் வந்தோன்னா அதுலேருந்து அதே டாப்பிக்லேருந்தும் 1 மார்க்லாம் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமோ நீங்கள் பிளேலிஸ்ட்டில் எடுத்து செக் பண்ணி படிச்சுக்கோங்க.